ஹலோ யூஎஸ் வெல்கம் டு திலக் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல சூர்யா நடிப்புல வெளியில வந்திருக்க ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்லணும்னா, நம்ம ஹீரோ சூர்யா வந்து ஒரு கேங்ஸ்டரோட தத்து பையனா இருக்காரு. ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோவும் ஒரு கேங்ஸ்டர் தான். ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு வந்து வயலன்ஸ் பிடிக்கல. அதனால ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து வயலன்ஸை விட்டுட்டு அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ட்ரை பண்றாரு. ஆனா அது முடியல. கேங்ஸ்டரா இருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளில வர முடியாதுல்ல. ஸோ அந்த பிரச்சனையில அவர் மாட்டிக்கிறாரு. இந்த படத்தை வந்து ஒரு 3 சாப்டரா காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து லவ், செகண்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா லாஃப்டர், தேர்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா வந்து வார்ன்ற மாதிரி ஒரு 3 சாப்டரா வருது. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்றாரு. அது வந்து ஒரு முடியாம போயிடுது ஒரு சில சூழ்நிலைனால. இதனால என்ன பண்றாரு, ஹீரோயினை திருப்பி வந்து எப்படியாச்சும் லவ் பண்ணி திருப்பி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக ஹீரோயினை தேடிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போறாரு. அங்கதான் வந்து லாஃப்டர் சாப்டர் வருது. அங்க என்னன்னா ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஹீரோ வந்து மார்வேடத்துல ஒரு லாஃபிங் டாக்டரா அந்த ஊருக்கு போறாரு. அந்த ஊர் மக்கள் வந்து யாருமே சிரிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஊர் மக்களை வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணி எப்படியாச்சும் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்ற மாதிரி போறாரு. 3வது சாப்டர் பாத்தீங்கன்னா வார். அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா அந்த அந்தமான்ல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப குடும்பப்படுத்துற மாதிரி ராஜா காலத்துல இருக்கிற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட வந்து எப்படி சண்டை போடுறாரு ஹீரோ. அதே மாதிரி ஹீரோக்கு இருந்த முன்னாடி பிளாஷ்பேக்ல இருந்த அந்த கேங்ஸ்டர்ஸ் வந்து ஹீரோ வந்து எப்படி வந்து பிரச்சனை பண்றாங்க, அந்த பிரச்சனையில இருந்தும் ஹீரோ எப்படி வெளியில வராருன்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சாப்டர் தான். சோ லவ் சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து நல்லாவே வந்து ரொமான்ஸ் விஷயம்லாம் நல்லா பண்ணிருக்காரு. பூஜா ஹெக்டேயோட சூப்பரா ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு, அது ரசிக்கிற மாதிரியும் இருக்கு. ரெண்டாவது லாஃப்டர் சாப்டர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜெயராம் வராரு. ஜெயராமும் இவரும் சேர்ந்து பண்ற ஒரு விஷயம்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு, சிரிக்கிற மாதிரியே இருக்கு. 3வது வார், அதுதான் வந்து இந்த படத்தோட மெயின் சாப்டர். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த வாருக்கான ஃபைட் சீன்ஸ் தான் வந்து படத்துல ஃபுல்லாவே. இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிம். படத்துல ஒரு ஆக்ஷன்ஸ் தான் வந்து படத்துல எல்லாமே. சோ இந்த படம் ஏன் நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன்ஸ்க்காக மட்டும் தான். இந்த லாஃப்டர் லவ்ன்றதுலாம் ஒரு சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான். நம்ம சூர்யா வந்து ஆக்டிங்ல பிச்சை எடுத்துருவாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துல எடுத்துருக்காரு. அதே மாதிரி அவரோட ஆக்ஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு. வில்லன் 2 வில்லன் வராங்க இந்த படத்துல. மெயினா வந்து ருஜு ஜார்ஜ் வராரு. அவர் ஒரு வில்லனாவும் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு வில்லன் வராரு. அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஆக்டிங், அவங்க ஆக்டிங்கும் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல ஹீரோ, 2 வில்லன் அண்ட் நம்ம ஹீரோயின் 4 பேருமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்கள தவிர வேற யாருக்கும் பெருசா ஆக்டிங் ஸ்கோப் படத்துல இல்ல. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. படத்துல இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட். படத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. தங்க மீனை வந்து நம்ம சூர்யா கடத்தி வச்சிருக்க மாதிரி. அவர் ஏன் கடத்தி வச்சிருக்காரு, அது எதுக்கு கடத்தி வச்சிருக்காரு, அதை கடைசியில அவர் அதை எப்படி பயன்படுத்துறாருன்றதுதான் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் படத்துல இன்னொரு ஸ்பெஷல் எலிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சிரிக்கவே தெரியாதுன்ற மாதிரி ஒரு கேரக்டர்ல காமிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோக்கு பெரிய சேலஞ்ச் என்ன இந்த படத்துலன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஹீரோ சிரிச்சே ஆகணும். அதுலயும் இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா ஹீரோ வந்து ஒரு ஊரையே சிரிக்க வைக்கணும். அந்த ஊர் வந்து அடிமைத்தனத்துல இருக்கிற ஒரு ஊரு. அடிமைத்தனத்துல இருக்கிற அந்த ஊரை கடைசியில சூர்யா சிரிக்க வச்சாரா இல்லையா, எப்படி சிரிக்க வச்சாரு, இதெல்லாம் தான் இந்த படத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட். சோ ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100% என்டர்டைன்மெண்ட் மூவி. கதை பெருசா கிடையாது, பழைய மசாலா படம் தான். பட் கார்த்திக் சுப்புராஜோட பிரசன்டேஷன் தான் வந்து எப்பயுமே வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல வந்து அவரோட ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காவே இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே வந்து எங்கேஜிங் ஆச்சு. ரொம்ப பெரிய லேக் அந்த மாதிரி வர சொல்றதுக்குலாம் வந்து பெருசா இல்ல. சோ தாராளமா நம்ம இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பிளட் ஷெட்ஸ் இருக்கு, பட் அது குழந்தைங்களை கூட கூட்டு போய் பார்க்குற அளவுக்கு தான் இருக்கு. படம் ஓவரால் 100% எங்கேஜிங்காவே இருந்துச்சு. சோ தாராளமா இந்த படத்தை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.